ஏப்பா, ஐயோம்மா, என்ன ஓட்டம். வீட்டில் இருந்து இருந்து தின்னு தின்னு நல்ல தொப்பையா போட்டு வச்சிருக்கு. இனிமே தானாமோ 2 ரவுண்டு காலையில் சாயங்காலம் ஜாகிங் பண்ணணும். அப்பதான் வெயிட்டை குறைக்க முடியும். நல்லா வெயிட்டை குறைச்சிட்டு அப்புறம் ஒரு நாள் உட்காந்து நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் பார்பிக்யூ சிக்கன், அப்புறம் மட்டன் கோலா உருண்டை கறி எல்லாம் உட்காந்து ஓடு பிடி பிடிக்கணும். இத்தனை நாள் நல்லா வெயிட்டை குறைச்சதுக்கு ஒரு நாள் நல்லா சுகமா திங்கணும். ஆமா ஐயா, அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் பட்டினியா கண்டுட்டாரு. இதுல நல்லா வெயிட்டை குறைச்சிட்டு அப்புறம் உட்காந்து திங்க போடாது. ஒரு நாள் அது வாயை கட்டிருக்கியா? 2 ரவுண்டு ஓட்டம் ஓடின உடனே உனக்கு நல்லா உட்காந்து திங்கணுமாக்கும். என்னதான் நினைச்சிட்டு இருக்கியோ தெரியல. இருக்குது 24 மணி நேரமும் தூசி விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கிட்டு கூட்டிட்டா இங்கிட்டு கூட்டிட்டான்னு குறுக்கு ஒடிஞ்சு போகுது. நாமளும் இவளை மாதிரி ஒரு பேக்கை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யுது, நாம தான் படித்த படிப்புக்கு ஏன் வேலை கொடுப்பான். என்னடி அம்மா நல்ல பகட்டா கிளம்பிக்கிட்டு வந்து நிற்காளே, என்னத்துக்கு? ஓ, இவரை பார்த்து சொல்லிட்டு போலான்னு நிற்பா போல. அந்த கருப்பு சேலை அதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கே? நம்மக்கிட்டையும் அதை மாதிரி ஒரு சேலை இருக்கோ? போய் பெட்டியில் போய் பார்க்கணும். ஒரு வேளை எனக்கு அவளுக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாரோ? ஞாபகத்தில் வர மாட்டேக்கே. என்ன ஐசு, சீக்கிரமே கிளம்பிட்ட? ஆமாத்தான், இன்னைக்கு பெங்களூர்லேருந்து புதுசாக ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, அதனால தான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். இன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் வேற இருக்கு. அது சரி. இந்த சேலையில நீ எப்படி இருக்கு தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. அப்படியே
பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆ, இருக்கும் இருக்கும். எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்த சேலை தானே, அதனால அப்படி இருக்கு. ஆமா, என்ன வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா? உன்னதான் காலையிலே கூப்பிட்டா வர மாட்டுக்க, பின்ன ஒத்தையில தான் போக வேண்டியதா இருக்கு. அதான் போயிட்டு வர்றேன். சாயங்காலமா வரேன் தான். சில சமயம் அப்போ கூட டயர்ட் ஆயிடுது, அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன். சரி சரி, சாப்பிட்டியா? ஆ, அதெல்லாம் சாப்பிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு இன்னும் குளிக்கணும்ல. ஆமா ஐசு, 10 நிமிஷத்துல நானும் கிளம்பிடுவேன். சரிங்க தான், அப்ப நான் கிளம்புறேன். சரி ஐசு. அடப்பாவி, இவ முழிக்கிற மொழியே சரியில்லையே. இம்பிட்டு நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாளா? நான் கவனிக்கலையே. என்ன என்னன்னு கேட்டேன். மொழியே சரியில்லை, அப்படியே திருட்டு மொழி முழிக்கிற. என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருட்டு மொழியும் முடிக்கல, ஒரு மொழியும் முடிக்கல. என்ன தூத்து பெருக்கியாச்சா? உள்ள போக வேண்டியதானே? ஆ, வேற வேலை என்ன? உள்ளதான் போக நிக்கிறேன். சரி சரி, ரொம்ப நாக்க சுளிக்காத, சுளிச்சிக்க போது. வா. பாவி மனுஷன், 1000 தான் இருந்தாலும் அவகிட்ட ஒரு இழிப்பு இழிக்கத்தான் செய்தாரு. சரி சரி, போய் முதல்ல அது எந்த புடவைன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஏழரையை தொடங்க போறாளோ தெரியலையே. இப்பதான் மூஞ்ச தூக்கிட்டு உள்ள போயிருக்கா. ஒரு காஃபியை கொண்டு வருவா, குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா வரவே காணுமே. அனிதா, அனிதா. பாவி மனுஷன், எம்பிட்ட அழகா நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். ஏத்து பார்க்கறாரா? பார்க்க மாட்டாரு. அவர் எப்படி பார்ப்பாரு? அவ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவா, நான் கண்ணுக்கு தெரியவனா? தெரிய மாட்டேன். இந்த சேலையை தான் சொன்னேன். அவளை நானும் மேட்சிங்கா எடுத்து உடுத்துறோன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளு தான். ஏன் அவளுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டு வர வேண்டியதானே? நான் கருப்பு கலர் சேலையை கட்டதுக்கு அவளுக்கு கருப்பு கலர் சேலையை கொடுத்துட்டு எனக்கு கிரே கலர் சேலையை கொடுத்துருக்காரு. இந்த சேலை எவ்வளோ பல பலன்னு இருக்கு, ஆனால் உடுத்துனா மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவ உடுத்தின சேலை அப்படியே நல்லா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. ஏங்க ஏங்க, ஏம்பிட்டு நேரமா இங்கே வந்து நிற்கிறேன், கொஞ்சம் மதி ஏற்று பார்க்குறீங்களா? என்ன அனிதா, ஒரு மார்க்கமாக தான் இருக்க. வீட்டில் தானே இருக்க போற. என்ன இந்த சிலையை கட்டிட்டு நிற்கிற? ஏன் உங்களை மாதிரி ஆஃபீஸ்க்கு போனாதான் இப்படி தலுக்கி குலுக்கிக்கிட்டு அலையணுமா என்ன? ஏன் புருஷன் நீர் இங்கே உட்காந்துருக்கீரு, பின்ன உமர்கிட்ட தானே உடுத்தி காட்ட முடியும். வேறு யார்கிட்ட போய் காட்டுறது? அவன் பொண்டாட்டிக்காரி வீட்டில் இருக்கிற நேரம் தலையை கூட சீவ மாட்டேக்கலன்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கான். நீர் என்னன்னா இம்பிட்டு அழகா துணிமணி உடுத்தி ஸ்டைல ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்து நின்னா ஏத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு 4 வார்த்தை பதில் வச்சிருப்பியே. ஆமா, இந்த சேலை ஞாபகத்தில் இருக்கா? அடியே, நான் வேலைக்கு போறவன், உன் சேலை இல்லாம உட்காந்து கணக்கெடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா, நான் என்னமோ வண்ணாம் படித்துறையில் போறதுக்கு சேலையெல்லாம் கணக்கெடுத்து எழுதுங்கன்னு சொன்ன மாதிரிலாம் சொல்றியே. இந்த சேலை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா? எப்படி எடுத்த? எனக்கு எங்கடி ஞாபகம் இருக்கு? அதானே, உங்க ஆசை பண்டாட்டி அவ உடுத்திட்டு போனா உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நான் உடுத்துனா உங்களுக்கு எங்க ஞாபகத்தில் இருக்கும்? ஏங்க, இந்த சேலைக்கு நான் சண்டை போட்டேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? கருப்பு கலர் கேட்டதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கலரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கா? அடியே, நீ சொல்லி இருப்ப எனக்கு, ஆனா ஞாபகத்துல இல்லை. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உனக்கு கருப்பு கலர் சேலை வாங்கணும்னா நேர கடைக்கு போய் விதவிதமாக எடுத்து போடுவான். அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு வா. எனக்கு என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், கார்டை எடுத்துட்டு போ, நீயே போய் எடுத்துட்டு வா. ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு அப்படியெல்லாம் எடுக்க தெரியாமலாம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு கருப்பு கலர் சேலை கேட்டதுக்கு இந்த சேலையை வாங்கிட்டு வந்துட்டு இது உனக்கு நல்லா இருக்கும் உன் கலருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, ஞாபகத்தில் இருக்கா? ஏட்டி, நான் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் உட்காந்துக்கிட்டு கருப்பு கலர் சேலையை எடுத்தேனே வச்சேனேன்னா எனக்கு என்னடி தெரியும்? எனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்ற அதை சொல்லு. காலையில உங்க பொண்டாட்டி அதான் ஐஸ்வர்யா ஒரு சேலை கட்டிட்டு போனாலே, பார்த்தீங்களா?
நல்ல கருப்பு கலரா. ஏன் அவகிட்ட இருந்து அவுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்க சொல்றியா? யோ, எனக்கு நல்லா வாயில வந்துடும். அவ உடுத்தின சேலையை ஒன்றும் நான் கேட்கல. ஆனா அதுவும் இதுவும் ஒரே சேலை. அதாவது உமருக்கு ஞாபகத்தில் இருக்கா? அப்படியா? பரவாயில்லையே, 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கி எப்போ உடுத்த ஆரம்பிச்சிய? அதுவும் நல்லாதான் இருக்கு, இதுவும் நல்லாதான் இருக்கு. இப்ப என்ன? நல்லா பூசி மழுப்பு வீரியா. இந்த சேலையை நீர் வாங்கி கொடுத்தீர்னா அந்த சேலையை யார் வாங்கி கொடுத்துருப்பா? நீர் தானே வாங்கி கொடுத்துருக்கணும். யோ, நீர் தானே வாங்கி கொடுத்துருக்கணும். 2 சேலையை வாங்கிட்டு வந்துட்டு நான் கருப்பு கலர் கேட்டதுக்கு அவகிட்ட கருப்பு கலரை கொடுத்துட்டு என்கிட்ட இந்த கலரை கொடுத்துருக்கீரு. அப்படித்தானே? இன்னைக்கு சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு குழு கிடைச்சிட்டா, அதனால தேடி பிடிச்சி வெளியே இருந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து நல்ல பீரோல எல்லா சேலையும் உழைச்சி போட்டு இதை எடுத்து உடுத்திட்டு வந்து நிக்கிற. அப்படித்தானே? யோ, நான் உமர கேள்வி கேட்டா இது என்ன கேள்வி கேட்பீரா? இப்ப என்னடி மாத்தி கொடுத்துருப்பேன், மறந்து போய் கொடுத்துருப்பேன். அது ஒரு விஷயமா? விஷயமெல்லாம் இல்லை. கருப்பு கலர் சேலையை நான் கேட்டா நீர் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கீரே, அப்ப எனக்கு? சாயங்காலம் ரெடியே இரு, உனக்கு என்ன சேலை வேணுமோ நான் போய் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நான் கேட்டது அவகிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவ கேட்டது என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பீரா? ஆமா தாயே, ஒரு சேலையை வச்சுக்கிட்டு இம்புட்டு சண்டை போட முடியும்னு உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆவி இல்லை, ஆளை விடு. நான் அவசரமா ஒரு மெயில் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன பண்ணணும்னே மறந்து போச்சு. நான் சொன்னா மட்டும் எல்லாம் உங்களுக்கு மறந்துடும், மற்ற எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ரொம்ப தாடி சலிச்சுக்கிற. ஆனா இந்த சேலையிலையும் ஒரு அம்சமா தான் இருக்க. எல்லாவளும் நல்லா உடுத்திக்கிட்டு தான் போறிய, ஆனா அத்தானே எங்க கண்டுக்கிறியே? ஏண்டி என்னை படுத்தணுன்னே இப்படி மாறி மாறி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இப்படி அழுக்கி குலுக்கி சண்டை போடுவியோ? ஆமா, நான் சண்டை போடுறேன். எல்லாம் என் நேரம். என்ன செய்யறது? அன்னைக்கு என் அப்பா சொன்னாரு, 2ஆம் தரமா கல்யாணம் கேட்டபடியே இது தேவையா உனக்குன்னாரு. நான் என்னமோ அழகே இல்லாத மாதிரி நான் படித்த படிப்புக்கு இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, இதே போதும்னே இன்னைய வரைக்கும் எல்லாத்துலேயும் 2ஆம் தரமாக தானே இருக்கிறேன். ஒரு சேலையில் கூட எனக்கு தரமா உன்னை வாங்கி கொடுத்துருக்கிறா இல்லையே. என்னத்தை தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. அடி பாவி, உனக்கு இம்பட்டு சலிப்பு இருக்குதா? ஏய், ஏண்டி என்கிட்ட சண்டை போடணும்னே வருவியோ? இங்க பாரு, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஏன், மூத்த பொண்டாட்டியும் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் கிடைச்சிருக்கு, 2வது பொண்டாட்டியும் நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் கிடைச்சிருக்கு. எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஓ சந்தோஷத்தை நீ தான் வரவழைச்சிக்கணும். ஆமா, என் சந்தோஷத்துக்கு மட்டும் என்ன குறைச்ச? நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு வருத்தம்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு ஓரமா, அது அவளை பார்க்கும்போதெல்லாம் வந்துடுது. இப்போ அது உண்மையை சொல்றியே, அப்ப கண்டிப்பா அவளை பார்த்து நீ பொறாமப்படுற, அப்படித்தானே? கண்டிப்பா. என்ன, நிஜமா தான் பொறாமப்படுறேன், இல்லைன்னு எங்க சொல்லுவேன். உண்மைதான். அவளை கண்ட உடனே என்னமோ ஒரு பொறாம ஈட்டிதான் பாக்குது. ஆனா என்ன செய்யறது, அவன் நல்லவதான். ஆனா ஏன் புத்தியில தான் உரைக்கவே மாட்டுக்கு. ஐயோ அனிதா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி வெகுளியா பேசுறதும், விதண்டாவதமா பேசுறதும், வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சேலையெல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் உனக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பேன். வேணும்னே அவட்ட கொண்டு கொடுத்துருப்பேனான்லாம் சொல்ல முடியாது. ஏய், ஏதோ ஞாபகம் மருதியில மாத்தி கொடுத்துருப்பேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வேணும்லாம் எதையும் பண்ண மாட்டீங்க. என்னல ஏப்பம் பலமா தான் இருக்கு, அதுவும் பெரிய ஆளு விடுற மாதிரி. இப்பதான்
ஒன்றும் இல்லை, என்னமோ ஐயா காலையில் ஓடுனேராம் வெயிட்டை குறைக்க போகிறேன்னு. அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ என்னத்துக்கு? நல்லா தானே இருக்கேன். வெயிட்ட குறைக்கிறவளோ வெயிட்ட வட வேலை இல்ல. நீ என்னப்பா இங்க உட்கார்ந்து நல்ல ரொமான்ஸ் விட்டுட்டு இருந்தா அங்க ஆபீஸை யாரு பாக்குறது? இங்க பாரு, ஒழுங்கா வேலைக்கு போ. அதை விட்டுட்டு எப்பா பார்த்தாலும் அனிதா அம்மாவை கொஞ்சிட்டா ஐஸ் அம்மாவை கொஞ்சிட்டான்னா எங்களுக்கெல்லாம் யாரு சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறது? நல்லா கேளுடா, அப்போ அது நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போறாரான்னு பார்ப்போம். எட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவனை தூண்டி விட்டு வேடிக்கையா பாக்குற. ஏங்க கிளம்புங்க, சாயங்காலம் சீக்கிரமா வாங்க, கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. எதுக்கு? புடவை எடுக்கிறதுக்கா? இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் நினைக்கல, ஆனால் சொல்லிட்டீங்களே அதுக்கும் சேர்த்து தான். கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா, நான் கிளம்புறேன். உங்க அனிதம்மாவை நல்லா பார்த்துக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீ பார்த்து போயிட்டு வாப்பா. கிடையாது சாயங்காலம் கார்ல போகும்போது என்னையும் கூட்டிட்டு போச்சடியா? சரிடா. இல்ல கண்ணை மூடு, இல்ல அங்கிட்டாக்க திரும்பு. ஒன்னே ஒன்று என் புருஷன்கிட்ட கேட்கணும். என்னத்தை கேட்க போட? ஒரு முத்தத்தை கேப்ப, அப்படிதானே? அரைச்ச அதெல்லாம் இல்ல, திரும்பு. திரும்பிடா, நான் ஓட்ட கண்ணு போட்டு பாப்பேன். என்ன அனிதா, சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம் சொல்ல. எம்புட்டு நாடம் திரும்பி நிக்கிறது. இங்க இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்க. வாசல்ல மாட்டி வைக்கிற சாக்கடை பொம்மையாட்டம் இருக்க. இல்ல உனக்கு என்ன பாம்பு காதால? அவன் கிடக்குறான். நீ சூப்பரா இருக்க அனிதா. தேங்க்ஸுங்க. அட லூசு அனிதாம்மா, உனக்கு கொஞ்சமாவது கூட இருக்கா? அப்பா உன்னை நல்லா ஐஸ் வைக்கி. இல்ல வெளுக்க போறேன். சரி அனிதா, வரேன். சரிங்க. இவங்க படி ஐஸ்வர்யா ராயி அப்படியே எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ எப்படி இருக்கன்னு கேட்ட உடனே அப்பா அப்படியே உண்மையா சொல்லிட போகுது. அட போமா. ஆனாலும் நல்லா தான் இருக்க. இல்ல எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது நக்கல் அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சோ? அது அப்படித்தான். சடி சடி போய் சீக்கிரமா சோட்டெல்லாம் பொங்கி வை. பசிக்குது. ஒரு நாள் லீவ் நானாவது ரெஸ்ட் எடுக்க விடு. நான் சீக்கிரமா ப்ராடக்ட் சொல்லிட்டு வாடேன். சரியில்ல. கௌரங்கா கிராஃப்ட் கடாய், இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கௌரங்கா கிராஃப்ட் கடாய் ரிவீட்டட் ஹேண்ட்லெஸ் ஹெவி பாட்டம் குக்கிங் கடாய், ஹை குவாலிட்டி ஸ்டீல் கடாய் 27 சென்டிமீட்டர். இது வந்து 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான் ஸ்டிக், இண்டக்ஷன் பாட்டம். இதோட விலை 1091 ரூபாய். இப்போதைய விலை, முந்தைய விலை 1799 ரூபாய். 39% ஆஃப்ல இப்போ ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. கௌரங்கா கிராஃப்ட் கடாய் ஹெவி பாட்டம் குக்கிங் கடாய், ஹை குவாலிட்டி ஸ்டீல், 27 சென்டிமீட்டர், 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நான் ஸ்டிக், இண்டக்ஷன் பாட்டம். இதோட இப்போதைய விலை 1091 ரூபாய். 39% ஆஃப்ல ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. முந்தைய விலை 1799 ரூபாய் இருந்திருக்கு. வேணுங்கிறவங்க இந்த கடாயை நம்ம வீடியோக்கு கீழே வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு இரும்பு கடாய், குயிக் கலெக்ஷன் அயன் குக்வேர் கடாய், ஃப்ரையிங் பேன் ஃபார் குக்கிங், 8.5 இன்ச்சஸ் கடாய், 70 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வித் லிட், 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, அயன், நான் ஸ்டிக். இதோட விலை என்னன்னா இப்போதைய விலை 1499 ரூபாய். முந்தைய விலை 2499 ரூபாய் இருந்திருக்கு. 40% ஆஃப்ல இப்போ ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. குயிக் கலெக்ஷன் அயன் குக்வேர் கடாய், ஃப்ரையிங் பேன் 1499 ரூபாய். இதோட விலை, முந்தைய விலை 2499 ரூபாய். 40% ஆஃப்ல ஃப்ளிப்கார்ட்ல கிடைக்கி. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி 1.5 லிட்டர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே, எங்களுக்கு லீவு. அதனால இன்னைக்கு ஷார்ட்டா தான் கதை போட்டிருப்போம். நாளைக்கு கமெண்டோட சேர்த்து கதை வரும். நீங்க எல்லாரும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு பழைய வீடியோ தான் பிடிச்சிருக்கு. புது வீடியோ பார்க்குறவங்க கம்மியாக தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது
பாருங்க. நாங்க நிறைய புது வீடியோல புது புது கலெக்ஷன் கொடுக்க போறோம். நாங்க எல்லாரும் அதுல சேர்ந்து நடிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒரே வீடியோவா போட்டுட்டே லென்த்தா போட்டுட்டே இருந்தாலும் நிறைய பேருக்கு போர் அடிச்சிரும்ல. அதனால தான் புது வீடியோவும் போடுறோம். 2 வீடியோவுமே தயவு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much my dear family friends.